வீட்டில் காய்கறியே இல்லைனா கூட கண்டிப்பாக பெரிய வெங்காயம் இருக்கும். அந்த வெங்காயத்தை வச்சு எந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ல தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு தாளிப்புக்கு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கண்டிப்பாக கறிக்கிறக்கூடாது. தாளிப்புக்கு வெந்தயம் மட்டும்தான் சேர்க்கணும். எந்த கடுகுமே சேர்க்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா செவற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குழம்பு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்து நல்லா இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை தூவிட்டு அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவி பார்த்துக்கு வந்ததுமே இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். சுட சுட சாப்பாடு ரெடி வச்சு நான் சாப்பிட போகிறேன்.